Dear children, previous class நம்ம வந்து பார்த்தோம் சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ தெர் ஆர் 4 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஹைட்ராலிக் வாஷ், கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட், ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடில் ஸோ காங்குனா என்ன அப்படின்ற நமக்கு தெரியும். ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் தட் இஸ் அ கம்பைன்ட் வித் அ ஓர். ஸோ ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது கிராவிட்டிஸ் வந்து ஏதாவது ஒன்றுக்கு வந்து நமக்கு நல்லா லைட்டாக இருக்கும், ஒன்றுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணோக்கா நம்ம கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் படித்தோம். நெக்ஸ்ட் வி வில் கோ டு த டாபிக் இஸ் அ மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். ஓகேவா, என்னன்னாக்கா மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட். சி திஸ் பிக்சர். ஸோ தட் இஸ் ஒரு மேக்னெட்டிக் ரோலர். என்னன்னாக்கா மேக்னெட்டிக் ரோலர். ஸோ இங்கே நமக்கு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ரோலரில் 2 வீல் இருக்கும். ஸோ 2 வீல் நம்மளுக்கு என்ன பண்ணாக்கா நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்துட்டு எப்படின்னா அந்த மாவரைக்கிற மிஷின்லாம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்துட்டு ஒரு கோன் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணாக்கா ஃபைன்லி கிரவுண்ட் ஓர், நல்லா தூளாக்கின ஓரை வந்து அதில் என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. 2 வீலும் என்ன பண்ணாக்கா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 வீலில் ஒன்று வந்து மேக்னெட்டிக் ரோலர், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு சாதாரணமாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஓர் இருக்குது, அந்த ஓர் வந்துட்டு அந்த ஓர் கூட நம்மளுக்கு என்ன இருக்குன்னா காங்கு இருக்கும். இந்த ஓர் பார்ட்டிக்கல் காங்கு பார்ட்டிக்கல் நல்லா கவனிக்கணும். ஓர் பார்ட்டிக்கல் காங்கு பார்ட்டிக்கல் 2 இருக்குது. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஓகேவா, என்னவா இருக்குன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஓர் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னா இப்போ இந்த ஓரையும் இம்ப்யூரிட்டி நம்ம என்ன பண்ணால் பிரித்து எடுக்கணும். அப்போ அந்த இம்ப்யூரிட்டி வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லை, ஓர் தான் என்னவா இருக்குன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், இந்த ஓர் வந்துட்டு இங்கே வந்து வரும்போது இந்த மேக்னெட்டிக் ரோலில் பட்டு இந்த கண்டெய்னரில் வந்துடும். நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணாக்கா டைரெக்டாக இங்கே போய் சேவ் ஆகிடும். ஸோ இதான் அதோட மெக்கானிசம். ஒருவேளை ஓர் வந்து நான் மேக்னெட்டிக்காக இருக்குது, காங்கு வந்து மேக்னெட்டிக்காக இருக்குன்னா இப்போ காங்கு வந்து மேக்னெட்டிக்காக இருந்துச்சுன்னா இந்த கண்டெய்னரில் வந்துடும், ஓர் வந்து இங்கே போய் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பிரித்து எடுத்துடலாம். ஓகேவா, தட் இஸ் அ மெக்கானிசம் ஆஃப் திஸ் மெத்தட். ஓகே, ஸோ பிரின்சிபல் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஓர்ஸ் ஃப்ரம் த பேசிஸ் ஆஃப் செப்பரேஷன். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஓர்க்கு வந்துட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற இதெல்லாம் நம்ம இந்த மெத்தடில் செப்பரேட் பண்ண போகிறோம். when either the ore or the gongu is magnetic. ஓகேவா, ஸோ ஓரும் நம்மளுக்கு மேக்னெட்டிக்காக இருந்துக்கலாம், காங்கும் நமக்கு என்னென்னா மேக்னெட்டிக்காக இருந்துக்கலாம். திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்டு. அப்படி இருக்கிறது நம்ம என்ன பண்ணால் எம்ப்ளாய் பண்ணலாம். ஸோ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் a tin stone formula SnO2, the ore of tin. டின்னோட சிம்பிள் வந்து SN. ஓகேவா, ஸோ டின் ஸ்டோன் ஃபார்முலானாக்கா SnO2. அப்போ டின்னை எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா SnO2லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ ஓர் ஆஃப் டின் அப்படின்னு கூட நம்ம 1 மார்க்கில் கேட்கலாம், புக்கு இன்னர்லேருந்து கேட்குற மாதிரி இருந்தாங்கன்னா. ஸோ ஓர் ஆஃப் டின் வந்து அந்த டின் ஸ்டோன் ஃபார்முலா இஸ் SnO2. மெத்தட் த க்ரஷ்டு ஓர் இஸ் பிளேஸ்டு ஓவர் எ கன்வேயர் பெல்ட். ஸோ இந்த நம்மளோட க்ரஷ்டு ஓரை நம்ம இதுலேருந்து கன்வேயர் பெல்ட்டுக்கெலாம் போகிறாங்க, விச் ரொட்டேட்ஸ் அரௌண்ட் 2 ரோலர். ஸோ மெட்டல் வீல்ஸ், 2 மெட்டல் வீல்ஸ் வந்து என்ன பண்ணாக்கா நமக்கு சுற்றிட்டே இருக்கு. ஒன் ஆஃப் விச் இஸ் அ மேக்னெட்டிக். அதில் ஒரு ரோலர் வந்து நமக்கு என்னன்னாக்கா மேக்னெட்டிக். த மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் ஆர் அட்ராக்டட் டு தி மேக்னெட்டிக் வீல்ஸ். ஓகேவா, இப்போ மேக்னெட்டிக் பார்ட்டிகல் எதில் போய் அட்ராக்ட் ஆகினா மேக்னெட்டிக் வீலில் அட்ராக்ட் ஆகிடும் அண்ட் ஃபால் செப்பரேட்லி அப்பார்ட் ஃப்ரம் த நான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ கண்டிப்பாக டயக்ராம் போட்டிருக்கணும், டயக்ராம் போட்டு தான் இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்னக்கா ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராமேட்டிக்கலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் இஸ் ஒரு பெரிய டப்பு மாதிரி நம்மளுக்கு வந்து எடுத்திருக்காங்க, டேங்க்கு. இந்த டேங்க்கில் நம்ம என்ன எடுத்திருக்காங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஓர் பார்ட்டிகல்ஸாக போட்டுருவாங்க ஃபுல்லாக. ஓகேவா, ஸோ தட் இஸ் அ கம்ப்ரஸ்டு ஏர். இதெல்லாம் 4th பபிள்ஸ் கேரிங் சல்ஃபைடு இந்த ஓர் பார்ட்டிகல்ஸ். என்னென்னா சல்ஃபைடு ஓர் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் கண்டெய்னிங் பைன் ஆயில், தட் இஸ் அ காங்கு. இது என்ன மெக்கானிசம்னா, ஸோ ஒரு பெரிய டேங்க் எடுத்துக்கிட்டு அதில் வாட்டர் இருக்கும், தென் பைன் ஆயில் அப்படின்னு ஒரு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆட் பண்ணி நல்லா நுரையா வந்து கலக்கியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகுனா வாட்டர். ஸோ தட் இஸ் அ டேங்க்கில் நம்மளுக்கு என்ன இருக்குனாக்கா வாட்டர் இருக்குது ப்ளஸ் நம்ம ஓர். தட் ஓர் கண்டைன்ஸ் என்னன்னாக்கா காங்கு.
தென் என்னன்னாக்கா பைன் ஆயில். ஸோ மூணுமே சேர்த்து நல்லா என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்ப்ரெஸ்டு ஏர் அப்ளை பண்ணி நல்லா நுரையா மாற்றிடுவாங்க. ஸோ இந்த ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி ஓருக்கு வந்து அப்ளிகேபிள் அப்படின்னாக்கா சல்ஃபைடு ஓருக்கு அப்ளிகேபிள். ஸோ இங்கே நிறையா ஓர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஆக்சைடு ஓர், கார்பனேட் ஓர், ஹாலைடு ஓர், சல்ஃபைடு ஓர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வந்து சல்ஃபைடு ஓருக்கு மட்டும் எந்த மெத்தட் அப்ளை பண்ணுறாங்கன்னா ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அடிக்கடி 1 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க, சல்ஃபைடு ஓரை எந்த மெத்தட் மூலயமா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரிஃபரன்ஷியல் வெட்டபிலிட்டி ஆஃப் த ஓர்ஸ் வித் பைன் ஆயில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா ஓரை வந்து எதுக்குள்ளே மிங்கிள் பண்ணுறாங்கன்னா பைன் ஆயில் அந்த காங்கோ பார்ட்டிகல்ஸ் பை வாட்டர். ஸோ நல்லா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு கலக்குறாங்க. லைட்டர் ஓர்ஸ் இல்லை வந்து நம்ம லைட்டர் ஓர் பார்ட்டிகல்ஸ் நல்லா நிறையா வருது இல்லையா, போட்டு கலக்கும் போது நம்ம ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து லைட்டாக இருக்கிறதுனால அந்த நுரையில மேலே வந்து வந்துடும், இங்கே வந்து மேலே வந்துடுது. லைட்டர் ஓர்ஸ் சச் அஸ் சல்ஃபைட் ஓர்ஸ் ஆர் கான்சிடர்ட் பை திஸ் மெத்தட். எக்ஸாம்பிள் ஜிங்க் பிளெண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. த crushed ore is taken in the large tank containing oil and water and agitated with current of compressed air. போட்டு நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா கலக்கிட்டே இருப்பாங்க. The ore is wetted by the oil and gets separated from the gangue in the form of froth. Since the ore is lighter, it comes on the surface with the froth and the impurities are left behind. ஸோ வந்து நம்ம ஓர் பார்ட்டிகல்ஸ் லைட்டாக இருந்துச்சுன்னா நிறையா மேலே வந்துடும். அப்படி இல்லை காங்கு பார்ட்டிகல்ஸ் லைட்டாக இருந்துச்சுனாக்கா அதுவும் என்ன பண்ணால் நிறையா மேலே வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கு வந்து கீழே நமக்கு செட்டில் ஆகிடுச்சு, மேலே நமக்கு வந்துருக்கிறது என்னன்னாக்கா சல்ஃபைடு ஓர் பார்ட்டிகல்ஸ் நிறையா வந்துடுச்சு. இதை வந்து தனியாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ தட் இஸ் என்னன்னாக்கா நம்மளுக்கு ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஸோ கெமிக்கல் மெத்தட் ஆர் லீக்கிங். திஸ் மெத்தட் இஸ் எம்ப்ளாய்ட் ஃபார் வென் தி ஓர் இஸ் அ வெரி பியூர் ஃபார்ம். ஸோ இது வந்து நமக்கு வெரி பியூர் ஃபார்மாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கெமிக்கல் மெத்தட் ஆர் லீக்கிங்கில் நம்ம பியூர் ஃபார்மாக மாற்றிக்கலாம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வந்து நமக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாருமே டுடே வந்து நீங்கள் என்ன பண்ணாக்கா வித் ஃபார்முலாவோட நீங்கள் இந்த டேப்லெட் காலம் எழுதி காமிக்கணும். இந்த 2 மெத்தடையுமே நீங்கள் என்ன பண்ணாக்கா டயக்ராமேட்டிக்கலாக நீங்கள் வந்து என்ன பண்ணாக்கா எழுதி காமிக்கணும். ஓகேவா. So chemical method or leaking, the ore is treated with a suitable reagent. So leaking process பார்த்தோம் இல்லையா chemical method, அதில் வந்துட்டு நம்ம ஓரை வந்து ஒரு கெமிக்கல் கூட போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆட் பண்ணி நல்லா சால்யூபிள் பண்ணுறாங்க such that ore is soluble in it but the impurities are not. ஸோ அப்போ நம்ம ஓர் வந்து என்ன பண்ணினா அந்த கெமிக்கலில் சால்யூபிள் ஆகிடும், கரைஞ்சிடும். சால்யூபிள்னா என்னன்னாக்கா கரைஞ்சிடும். அப்போ நம்ம இம்ப்யூரிட்டி வந்து என்ன பண்ணானாக்கா கரையாது. The impurities are removed by filtration. அப்போ என்ன பண்ணாங்க ஃபில்டர் பண்ணும்போது அந்த இம்ப்யூரிட்டியை எடுத்துடலாம். The solution of the ore, that is the filtrate, is treated with the suitable reagent which precipitate the ore. ஸோ நம்மளுக்கு அந்த ஓர் கிடச்சதுலையே திரும்பி அந்த ஓரை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூட்டபிள் கெமிக்கல் போட்டு அதை வந்து நம்மளால் ப்ரிசிப்டேட்டாக மாற்றுறாங்க, ஒரு வீழ்படிவாக நம்மளுக்கு மாற்றுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாக்சைட் ஃபார்மா Al2O3 2H2O, தட் இஸ் ஓர் ஆஃப் அலுமினியம். ஸோ இந்த மாதிரி ஓரை வந்து நம்ம கெமிக்கல் மெத்தடில் பியூரிஃபை பண்ணலாம். ஓகேவா. மோர் டு நோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் மெட்டல் ஆக்சைட் கேன் பி கேட்டகரைஸ் இன்டு 3 டைப்ஸ். மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், மீடியம் ரியாக்டிவ் மெட்டல்ஸ், லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம். இதை வந்து எப்படி நம்ம பியூரிஃபை பண்ணோம்னாக்கா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு மெட்டல் ஆக்சைடாக மாற்றி அதுக்கப்புறம் மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறோம். மீடியம் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அது ஜிங்க்கு, அயன், லெட்டு, காப்பர். கெமிக்கல் ரிடக்ஷன் அங்கே வந்து என்னன்னாக்கா எலக்ட்ரோலைட்டிக், இங்கே வந்து கெமிக்கல் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன்டு மெட்டல் வித் கோக். நெக்ஸ்ட் லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் சில்வர் அண்டு மெர்குரி. thermal decomposition of metal oxide into metal, which is also very very important. 2 mark, 3 mark, 4 mark also. Then 1 mark important book inner 1 marks in the tabular column. So you have to follow the class notes. tabular columns போட்டுக்கோங்க, diagram போட்டுக்கோங்க. படித்து மட்டும் நீங்கள் வந்து 3 methods நீங்கள் எழுதணும். என்னென்ன மெத்தட்னா நமக்கு செகண்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா. ஸோ செகண்ட் மெத்தட், third method, then fourth method. So what is the second method? Magnetic separation. Next என்னன்னாக்கா flotation process, then chemical method or leaking, then கீழே இருக்க ஒரு tabular column, this tabular column. So இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணாக்கா டெஸ்ட் எழுதி காமிக்கணும்.
கிளாஸ் நோட்டில் ஜஸ்ட் யூ ஹாவ் டு புட் த டாபிக் டயக்ராம் தென் எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட்டுக்கோங்க டேம்பர் காலம் வந்து போட்டுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்